பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். விவேகமுள்ள மனுஷன் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தங்களை தானே மேன்மைப்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தன்னை தானே விவேகமுள்ள மனிதர்களாக எண்ணிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, யார் விவேகமுள்ள மனுஷன் என்பதாக. இந்த காலவேளையிலே அதை குறித்து சிந்தித்து பார்ப்பவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, விவேகமுள்ள மனுஷனாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ விவேகி. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக யார் விவேகி என்று சொல்லி பார்க்கும்போது, லச்சையை மூடுகிறவனோ விவேகி எனப்படுகிறான். இந்த நாளிலே லச்சையை மூடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே லச்சை நம்முடைய வாழ்க்கையிலே மூடுகிறது. லச்சை நம்முடைய வாழ்க்கையிலே அவமானத்தை கொண்டு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லச்சையை மூடுகிறவனோ விவேகி எனப்படுவான். இந்த நாளிலே முதலாவதாய் நாம் விவேகியாய் காணப்பட வேண்டும் என்றால், விவேகமுள்ள மனுஷர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் லச்சையை மூடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக யார் விவேகி என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக யார் விவேகி என்று சொல்லி பார்க்கும்போது தன் நடையிலே கவனமாய் இருக்கிறவன் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய நடையானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே தேவனுக்கு விரோதமாக நம்முடைய நடைகள் காணப்படுகிறது. தேவனுக்கு தூரமாக நம்முடைய நடைகள் காணப்படுகிறது. தீமைக்கு ஏதுவான காரியங்களை செய்யத்தக்கதாக நம்முடைய நடைகள் காணப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு நம்முடைய நடைகளை காத்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர்கள்தான் விவேகி என்று சொல்லி கருதப்படுகிறார்கள். இந்த நாளிலே இரண்டாவதாக நம்முடைய நடையை காத்து நடப்பவர்களாய் இருக்கும் போது விவேகி என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக யார் விவேகி என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேத பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன் விவேகி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்து வாசித்து
தியானிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் போது விவேகமுள்ள மனுஷர்களாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு பல நேரங்களிலே வேதத்தை நாம் எடுப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, வேதத்தை தியானிப்பதும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாத்திரம் நாம் வேதத்தை எடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆலயத்திற்கு செல்லும் போது மாத்திரம் வேதத்தை தொடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசித்து தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, வேத பிரமாணங்களை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனே விவேகமுள்ள புத்திரன் என்பதாக. இந்த நாளிலே வேத பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் விவேகி என்று சொல்லி கருதப்படுவோம். நான்காவதாக யார் விவேகி என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்மை நாமே மெச்சிக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நமக்கு தான் எல்லா விதமான அறிவுகளும் இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாமே மேன்மை பாராட்டுகிறோம். அதையே நாம் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். நம்முடைய திறமையையும் நம்முடைய அறிவையும் மாத்திரம் நம்பி இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவளாய் இராதபடிக்கு இங்கே வேதம் சொல்லுகிறது, அறிவை அடக்கி வைக்கிறவன் விவேகமுள்ள மனுஷன் என்பதாக. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, விவேகமுள்ள மனுஷர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் இந்த 4 காரியங்களையும் செய்பவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவதாக லட்சையை மூடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய நடைகளை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக வேத பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக அறிவை அடக்கி வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளை செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விவேகமுள்ள மனுஷன் யார் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே விவேகமுள்ள மனுஷர்களாய் மாற நீர் கிருபை தருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து விவேகமுள்ள மனுஷர்களாய் நீங்கள் திகழ வேண்டும் என்றால் இந்த 4 காரியங்களும் செய்கிறவர்களாய் காணப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.